தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆளுநர் மீது தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறியுள்ள தமிமுன் அன்சாரி, ஆளுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக நிழல் யுத்தத்தை நடத்தக்கூடிய போக்கை தொடர நடுவண் அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். நம்முடைய சட்டமன்றத்தின் மரபுகளாக என்ன இருக்கிறது? தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் தொடங்க வேண்டும், நிறைவு செய்யும் போது தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதான் நடந்துச்சு. அந்த மரபை ஏன் அவர் ஆளுநர் மீறுறாரு? தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்தார் என்பதற்காக அவர் மீது தமிழக அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நாம தமிழ்தாய் வாழ்த்தையும் மதிக்கிறோம், மண்ணின் உணர்வுகளை மதிக்கின்றோம், தேசிய அளவிலான உணர்வுகளை மதிக்கும் விதத்தில் தேசிய கீதத்தை போற்றுகிறோம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு? தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை சீண்டும் விதமாக அவர் ஒரு திசை திருப்பல ஈடுபடுகிறார். அப்ப தமிழ்தாய் வாழ்த்து அவருக்கு தேவையில்லையா? அப்ப அவர் கவர்னராக இருக்கக்கூடிய மாநிலத்தில், இந்த மாநில மக்களுடைய வரிப்பணத்தில் தானே அந்த கவர்னர் மாளிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதற்கான எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப தமிழ்தாய் வாழ்த்து உங்களுக்கு கசக்கிறதா? நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்தும் இனிக்கிறது, தேசிய கீதமும் இனிக்கிறது என்று சொல்கிறோம். அவருக்கு ஒன்று இனிக்கிறது, இன்னொன்று கசக்கிறது என்று சொன்னால் அவருடைய உளவியலில் ஏதோ கோளாறு இருப்பதாக அர்த்தம். அது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை ஆரம்பத்தில் போன சட்டமன்ற தேர்தலாம் நிராகரிச்சாங்க, கேலி செஞ்சாங்க. இப்போ அதே அவங்க ஏற்றுக்கொள்றாங்கன்னு அர்த்தம். அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஜனநாயகத்தில் முதிர்ந்த மக்கள் அமெரிக்க மக்கள்னு சொல்லி நம்மலாம் நம்பிக்கை இருந்தோம். இப்போதான் தெரியுது அமெரிக்க மக்கள் ஒரு மனநோயாளிய அதிபராக தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி. பாருங்க, எனக்கு நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு வேணும் அடம்பிடிக்கிறது. உலகத்தில் எந்த தலைவராக அப்படி கேட்டாங்களா? கேட்கல. அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்ன்றார். 8 போர்களை நிறுத்திட்டேன்டாரு. நான் கேட்குறேன், 8 போர்களை நிறுத்தின்னு சொன்ன நீங்க இஸ்ரேலுக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் கொடுத்து பாலஸ்தீனை அழித்தது நீங்க தானே?